ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அந்த இடத்துல தீர்க்கதரிசி ஏசாயா அருமையா சொல்வாரு, சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்கள் நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவரை நம்ம கூப்பிடும் போது எப்பயும் கொயட்டாவே இருக்கணும், அமைதியா கூப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த சத்தம் நம்ம சத்தமிட்டு கம்பீரிக்கணும். காரணம், கர்த்தர் நம்முடைய பட்சத்துல இருக்கும்போது, கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கும் பொழுது ஒரு கம்பீர சத்தம். அதனாலதான் பைபிள் சொல்லும், நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்படின்னா நம்ம வீட்டுல அந்த கம்பீர சத்தம் கேட்குதோ இல்லையோ, சில நேரத்துல சண்டை சத்தம் நல்லா கேட்கும். காரணம் என்னன்னா, சண்டை போடுற போது நம்மளுக்கு வர்ற சவுண்டை துதிக்கும் போது வர்றதில்லை. சண்டை போடுற போது இருக்கிற சவுண்டு ஜெபம் பண்ணும் போது வர்றதில்லை. அப்படின்னா சண்டை போடும் போது ஒரு விசேஷித்த எஃபெக்டான ஒரு குரல் நம்ம கிட்ட இருந்து வெளியே வருது. ஆனா அதே நேரத்துல ஜெபிக்க போகும்போது அந்த குரல் நம்மளுக்கு எங்க போகுதுன்னே தெரியல. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றா, நீ அந்த சத்தத்தை விட ஒரு கம்பீர சத்தம் நீ இருக்கணும், உரத்த சத்தம். நீ அந்த சத்தத்தை நீ கூப்பிடணும். ஆண்டவரை நம்ம கூப்பிடும் போது, இல்ல நம்ம ஆண்டவருடைய நாமத்தினால பேசும்போது ஒரு விதமா அப்படியே கொயட்டா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. எல்லா நேரத்திலயும் அமைதியான ஜெபம் எடுபடாது. நம்ம கேட்டா சொல்லுவோம், அன்னால் தேவனுடைய சமூகத்துல அழுது கொண்டிருந்தா அவருடைய உதடு மாத்திரம் அசைஞ்சது, அவளுடைய வார்த்தை வரல அப்படின்னு. அப்படி இல்லை, எல்லா நேரத்திலையும் அப்படிப்பட்ட ஜெபம் எடுபடாது. நீங்க பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல வாசிக்கும் போது தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கம்பீரிப்பாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது, இல்ல ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய கம்பீர சத்தம் இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தர் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் பொழுது ஒரு சத்தம் உண்டாகும். அப்ப நீங்க போய் ஜபிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும், கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்து ஜபத்தை கேட்கிறாரு அப்படின்னா ஒரு கம்பீர சத்தம் இருக்கணும். எப்பயுமே ஒரு குவைட்டா இருக்கணும், அழுதுட்டே ஜபிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அழுதாதான் கர்த்தர் கவர் பண்ண முடியுங்கிற ஒரு ரூல் கிடையாது. அது எப்பயுமே அழுதுட்டே இருந்து கண்ணீர் வடிச்சுட்டே கர்த்தர் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை கர்த்தர் பார்ப்பாரு. ஆனா எப்பயுமே கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தா அது சரியா வராது. அப்ப என்னன்னா, கம்பீர சத்தம் அப்படிங்கிற ஒரு சத்தம் இருக்கும். இப்ப யோனா 3:8 வாசிச்சு பாத்தீங்கன்னா, மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். அப்படின்னா உரத்த சத்தமா, இப்ப ஆண்டவரே நீங்க என் கூட இருங்க, எங்க பாவங்களை மன்னிங்க, எங்களை அக்கிரமங்களை மன்னிங்க. அப்ப அவங்களுடைய ஃபீலிங்ஸ ஒரு சத்தத்துல வெளிப்படுத்துறாங்க. அப்படின்னா தேவ தயவிற்காக அந்த ஜனங்கள், நினிவே ஜனங்கள் உரத்த சத்தமிடுறாங்க, கர்த்தரை கூப்பிடுறாங்க. ஏன் அமைதியா கூப்பிட்டா கர்த்தருக்கு கேட்காதா? அவர் இன்னும் சொல்ல போனா அவர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் அறிந்திருக்கிறவர் தானே. அப்படின்னா ஏன் சத்தம் போடணும்? அப்படி இல்ல, உங்க சத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய அறையில நீங்க சத்தம் போடும்போது, கர்த்தாவே எனக்கு இறங்கும், கர்த்தாவே என் பிள்ளைகளுக்கு இறங்கும் அப்படின்னு ஒரு சத்தம் வரணும். அந்த சத்தம் உங்களுடைய ஆழத்துல, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வர்றத கர்த்தர் கவனிப்பார். அப்ப அப்படின்னா ஆண்டவரை கூப்பிடுறத அப்படி உரத்த சத்தமிட்டு, அதனாலதான் அந்த பைபிள் அழகா சொல்றோம், நீ சத்தமிட்டு கம்பீரி அப்படின்னு சொல்லிட்டு, உன் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்படின்னா அப்ப நடுவுல இருக்கிறவருக்கு எதுக்கு சத்தம் போடணும்? பக்கத்துல தானே இருக்காரு, அமைதியா பேச. அப்படி இல்ல, நம்முடைய ஃபீலிங்ஸ சில நேரம் கர்த்தர் கிட்ட சத்தத்துல காமிக்கணும். இப்ப லூக்கா 1:37 39ஆம் வசனம் சொல்லுது, அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் யூதாவில் ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாளுக்கு தேவதூதன் தரிசனமாகி மரியாளை பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் நேரா அவ எங்க போறான்னா, எலிசபெத் வீட்டுல போய் எலிசபெத்தை வாழ்த்துறா. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட போது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, இப்ப நாங்க நல்லா கவனிங்க, 2 பேரும் பக்கத்துலதான் இருக்கிறாங்க. மரியாள் அந்த தரிசனத்தை பெற்று நேரா எலிசபெத் வீட்டுக்குள்ள போகும்போது எலிசபெத்தை வாழ்த்துறா. எலிசபெத்தினுடைய அந்த வாழ்த்துதலை கேட்ட போது எலிசபெத்தினுடைய வயிற்றுல இருக்கிற பிள்ளை துள்ளுது. மரியா உடனே என்ன பண்றா, அவங்க இதுல நீங்க நல்லா கவனிக்கணும், மரியாள் எலிசபெத்தை நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எலிசபெத் மேல இறங்குவதாக, அப்படியெல்லாம் ஒரு ஜபமே அங்க பண்ணல. ஜஸ்ட் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி எனக்கு தரிசனம் கிடைச்சது, உனக்கு இப்படிப்பட்ட கிரியைகளை வெளிப்படும் பேசிட்டு இருக்கும் போதே வேதம் சொல்லுது, எலிசபெத்து உரத்த சத்தமாய்
உரத்த சத்தமாய் சொல்றா, ஸ்திரீகளுக்குள்ளே லூக்கா 1:42 உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனாலே கிடைத்தது. நல்ல கவனிங்க, பக்கத்துல மரியாதை இருக்கா, ஏன் உரத்த சத்தமா அந்த வார்த்தைகளை சொல்லணும்? மரியாதை பார்த்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது மரியாள். அப்படி கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த உரத்த சத்தம் எப்ப வரும் அப்படின்னா, ஒரு ஹோலி ஸ்பிரிட்டினுடைய வல்லமை உங்க சரீரத்துல இறங்கும் போது உரத்த சத்தம் வரும். இப்ப சில பேரு இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, நீ ஏன் இவ்வளவு சவுண்டா பிரசங்கம் பண்ற, நீ ஏன் இவ்வளவு சவுண்டா பேசுற அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த கண்ட்ரோல் நம்மளுக்கு கிடைக்காது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கும் பொழுது அந்த வேர்டுடைய பவர் சைலண்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வராது. ஏன்னா அந்த ஆளுகை ஒரு வரும் பொழுது அந்த சத்தம் அழகா தொனிக்கும். ஏன்னா நீங்க நல்ல கவனிங்க, பிதா ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு வேர்டையும் நீங்க பைபிள்ல கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அப்படின்னா ஒரு சவுண்ட் வரும், இவர் என்னுடைய நேசகுமார் அப்படின்னா அந்த ஒரு சத்தம் ஒரு இடி முழக்கம் போல மத்தவங்களுக்கு கேக்குது. அதனுடைய வேர்டை மத்தவங்களுக்கு புரியல. ஏன் அப்படின்னா ஆவியில நிரம்பும் பொழுது, ஆவியில இருக்கும் பொழுது, ஆவியானவருடைய ஆளுகை வரும் பொழுது உங்க டோன் மாறும். ஏன் நம்ம டோன் அப்படியே இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அனாயிண்டிங் நம்ம கிட்ட கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்ம டோன் சவுண்டா வரல. பட் ஆனா மாம்சம் நிறைய ஃபுல்லா இருக்கிறதுனாலதான் சண்டை போடும் போது அந்த டோன் வருது. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் கவனிச்சீங்கன்னா சரியா இருக்கும். மத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒரு டோன் வரும், நீ என்ன விட பெரிய ஆளா அப்படிங்கும் போது ஒரு டோன் பயங்கரமா ரிலீஸ் ஆகும். ஆனா அதே நேரத்துல போய் நீங்க ஒரு ஜெபம் பண்ணணும் போதுன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தைகளை சொல்றதுன்னே தெரியல, நான் எந்த ஃபீலிங்ல இருக்கனே புரியல, இந்த மாதிரியா ரொம்ப ஃபீலிங்கா பேசுங்க. ஃபீலிங்கா பேசுறோம்னா அனாயிண்டிங்கினுடைய கிரியை உங்ககிட்ட ஃபுல்ஃபில் ஆகல. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வச்சுதான் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். இப்ப எலிசபெத்துக்கு முன்ன பின்ன ப்ராஃபஸி சொல்லி எல்லாம் பழக்கம் கிடையாது. எலிசபெத் ஆசாரியனுடைய ஒய்ஃப் தான், பட் ஆனா அவ வீட்டுலதான் இருக்கிறா. காரணம், இந்த அனாயிண்டிங் வரும்போது உரத்த சத்தமா சொல்றா, என் ஆண்டவருடைய தாயார் என்கிட்ட வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு. அப்ப இந்த சவுண்டனுடைய வேல்யூ எப்படின்னா, நீங்க வீட்டுல ஜெபிச்சு பழகணும். எனக்கு அந்நிய பாஷை வரல பிரதர், எனக்கு அடுத்து என்ன ஜெபிக்கணும்னு ப்ராப்ளம் தலைக்கு மேல இருக்கும், ஆனா என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாத அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர் கிட்ட ஒரு பெரிய ஒரு பேசுறதுக்குரிய இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அது உள்ளத்துல இருந்தாலும் வார்த்தையில வெளிப்படல அப்படின்னா, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு நீ ஜெபம் பண்ணும் போது உன் அரைக்கதவை பூட்டிக்கோ, வந்தரங்கத்துல இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் ஜெபத்தை ஒருவேளை மத்தவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை நான் நல்லா ஜெபிக்கலையோ, அவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்களோ, ஏதோ அவங்க ISI சர்டிபிகேட் தர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட ஜெபிக்கிற ஒரு ஜனம் தான் இப்பயும் அப்படிதான் இருக்குது. ஏதாவது சர்ச்சில் ஜெபம் பண்ண சொன்னா ஏன் ஜெபம் பண்ண தெரியலன்னா இவங்க தனியா ஜெபம் பண்றன்னு அர்த்தம். ஒரு கூட்டத்துல ஏன் ஜெபிக்கும் போது ஏன் ஜெபம் பண்ண தெரியலன்னா இவங்களுக்கு தனி ஜெபத்துல அந்த ஒரு உரத்த சத்தத்தினுடைய ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் மத்தவங்க முன்னாடி நம்ம சத்தம் வெளியே கேட்டுருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க. நல்லா கவனிங்க, அது கிறிஸ்டியானிட்டிக்கு எப்பயுமே உதவாது. உங்களுடைய அறை கதவைகளை பூட்டி கொண்டு நீங்க சத்தமா ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர்னு ஒரு 100 தடவையாவது சொல்லணும். ஆண்டவரே உங்களுடைய வல்லமை உள்ள ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு ஒரு 1000 தடவையாவது சொல்லணும். இப்படி நீங்க சொல்ல 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 ஒரு ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஆதிக்கம் உங்க மேல வரும். அந்த ஆதிக்கம் வரும் பொழுது அருமையா நீங்க நல்ல வேதத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, பவுல் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் சொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்திரீ வெளிப்படுவா. அவ சொல்லுவா, இவர் ரட்சிப்பின் வழியை நமக்கு தெரிவிக்கிறவர், இவர் தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இதை கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. திடீர்னு சடனா ஒரு நாள் அவர் சொல்லுவா, உரத்த சத்தமா சொல்லுவாரு, நீ இவளை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுவாரு. காரணம் என்னன்னா, ஒரு அனாயிண்டிங்கினுடைய ஆளுகை ஒரு மனுஷிக்குள்ள வரும்போது வெளியே அவங்க சைலண்டா பேச மாதிரி, அவங்க போய் அந்த ஸ்திரீட்ட பிசாசை தயவு செய்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த அனாயிண்டிங் ஃபில் ஆகும்போது பவுலுக்கு ஒரு டோன் மாறும். உரத்த சத்தமாய் இவளை விட்டு வெளியே போ அப்படின்னு கம்பீரமா சொல்லுவார். அப்ப நீங்க நல்ல கவனிங்க, உரத்த ஸ்திரீகள் அருமையா இந்த இடத்துல சொல்லுவோம். புருஷருக்கு கூட சொல்லல. இந்த வசனம் ஸ்டார்ட் பண்ணும் போது, சீயோனிலே வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி. அப்ப ஒரு ஸ்திரீயை பார்த்து, சீயோனிலே வாசமா இருக்கிறவளே நீ தான் கம்பீரிக்கணும். உன் பிள்ளைக்காக, உன் வீட்டுக்காக, உன் குடும்பத்துக்காக. உன் சத்தம் வெளியே வந்ததுன்னா தேவையில்லாத சத்தம் வெளியில வராது. ஜபத்தின் சத்தம் கேட்கிற இடத்துல தேவையில்லாத சத்தம் வெளியே வராது. ஆண்டவர் இந்த வேளையில அந்த உரத்த சத்தம், வார்த்தைகள் கவனித்து ஜெபித்து அந்த வார்த்தைகளை கம்பீரமா பேசணும். வார்த்தைகள் சுருக்கமா இருக்கலாம், பட் ஆனா அது கம்பீரமா இருக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் அப்படிதான் அவர் இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:41 இப்ப லாசருவினுடைய கல்லறைக்கு முன்னாடி இயேசு நிற்கும் போது
அவங்க கல்லறையில் இருந்த கல்லெல்லாம் புரட்டிட்டு போயிட்டாங்க. நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் இயேசு வந்து ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இது சைலண்டா அவர் பேசுறது. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். இது அறிக்கை. அதாவது பிதாவே நீர் எனக்கு என் சத்தத்தை கேட்கறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. நீங்க எப்பயும் என் சத்தத்தை கேட்பீங்க, அதையும் நான் எனக்கு தெரியும். இது அறிக்கை. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அப்ப நான் ஒரு அறிக்கை பண்றாரு, என் கூட இருக்கிறவங்களுக்காக நான் இதை சொன்னேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இவைகளை சொன்ன பின்பு நல்லா இந்த வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. யோவான் 11:43 இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். நல்லா கவனிச்சீங்கன்னா, முதல்ல சைலண்டா பேசினவரு லாசருவே நீ வெளியே வா. இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, நீங்க இந்த இதெல்லாம் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீனை எடுத்து பாருங்க, ஒரு மாதிரி ஒரு மெலோடியா இருக்கும். லாசருவே வெளியே வா. அப்படி கிடையாது, அவருடைய டோன் அந்த இடத்துல மாறுது. ஏன்னா அற்புதங்கள் நடக்கணும்னா டோன் மாறணும். அற்புதங்கள் நடக்கணும்னா உங்களுடைய டோன் வித்தியாசமா இருக்கணும். அற்புதங்கள் நடக்கணும்னா ஆவியில நிரம்பி அதுவரையிலும் சைலண்டா அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த இயேசு அந்த அற்புதங்கள் வர்ற சீசன்ல வேதம் அருமையா அந்த இடத்துல அந்த வேர்டை சொல்லும். உரத்த சத்தமா லாசருவே அப்படின்னு ஒரு அட்டாரிட்டியா பேசுற ஒரு கிருபை வெளிப்படும். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீ சத்தமிட்டு கம்பீரி, நீ சத்தமிட்டு பேசு, நீ சத்தமிட்டு கூப்பிடு, உன் சத்தத்தை அடக்கி கொள்ளாத. எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் இது பொதுவா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீகளுக்கு தான் அந்த காரியத்தை சொல்லிட்டே இருக்கும் பைபிள். காரணம்னா இவங்க ஒரு முக்காடை போட்டு தூங்குறாங்களா, ஜெபம் பண்றாங்களா, ஒன்னும் புரியறது இல்ல. அமைதி அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைலண்டா நிசப்தமா இருக்கும். அது எப்பயுமே கதைக்கு உதவாது. நல்லா கவனிங்க. உங்களுடைய சத்தம் வெளியே வராம உங்களுக்கு அற்புதங்களுடைய அளவை நீங்க தொட முடியாது. உங்க சத்தம் வெளியே வராம அற்புதங்களை நீங்க கர்த்தரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பயுமே சத்தம் போடணும்னு அவசியம் இல்ல. ஒரு சில நேரங்கள் இந்த நான் சொன்ன எல்லா செக்ஷனும் எப்படின்னா ஒரு அற்புதங்கள், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு எப்ப வரும்? நீங்களே உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்றது எப்ப தெரியுமா நடக்கணும்? வாயை திறந்து ஜெபிச்சாதான் நடக்கும். நீங்க வாயை திறந்து ஜெபிக்கும் போது நீங்க யோசிச்சு பார்க்கலாம், நம்ம உங்களுக்கு நீங்களே தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்றது உங்களுக்கு புரியும். நீங்க ஜெபிக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு அந்த ரெவலேஷனை கொடுக்கறது உங்களுக்கு புரியும். இது எப்ப நடக்கும்னா உங்க சத்தம் வெளியே வந்தா மட்டும்தான் நடக்கும். குவைட்டா, அமைதியா, ஏதோ ஒரு பெரிய இதுல யோகால பண்ற மாதிரி நிசப்தமா இருக்குதான், அதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியில உதவாது. ஆண்டவர் இந்த வேலையில அருமையா சொல்றாரு, நீ சத்தமிட்டு கம்பீரி, நீ சத்தமிட்டு கம்பீரி. எக்காலத்தை போல அழகா இருக்கும், எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து. அதாவது அந்த அருமையா சொல்லுவோம், சீயோனின் சுவிசேஷியே உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. அப்படின்னா நீ பேசும்போது ஆண்டவர்கிட்ட, இயேசுவே எனக்கு அற்புதங்களை செய்வீராக அப்படின்னு நீ சொல்லணும். ஆண்டவரே எப்படியாவது அற்புதத்தை செய்யும் அப்படி கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்றது, உங்க சத்தத்தை உயர்த்துங்க. ரொம்ப நம்ம சத்தத்தை கேட்டு மத்தவங்க நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நல்ல கதவை பூட்டிட்டு ஆண்டவர்கிட்ட நல்லா பேசுங்க. கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும், உங்களுடைய வல்லமை என் மேல இறங்கட்டும். எலிசபெத் உரத்த சத்தமாய் மரியாள்கிட்ட பேசினா, அற்புதங்கள் செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கணும்னு அந்த உரத்த சத்தம் கண்டிப்பா வேணும். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலையிலும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உரத்த சத்தமாய் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை சொல்லட்டும். உரத்த சத்தமாய் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை துதிக்கட்டும். உரத்த சத்தமாய் உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த கிருபை இந்த காலை வேலையில உம்மை கனம் பண்ணி ஆண்டவரே இந்த கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. தேவரீருடைய ஆளுகை பலமாய் அவர்கள் மேல் இருக்கட்டும். கர்த்தாவே, நீர் சொல்லி இருக்கிறீர், நான் தெரிந்து கொண்ட ஆடுகள் ஒருவனும் என் கையிலிருந்து அதை பறித்துக் கொள்ள முடியாதுன்னு சொன்னவர். ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே எங்களை பாருங்கப்பா. அந்த கூகுள் மீட்டிங்ல இருந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த பிளஸிங் இருக்கட்டும். ஒருத்தரும் உலகமோ மாம்சமோ பிசாசோ எங்களை பறித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கென்று நாங்கள் பேரெழுதப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தாவே அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உடைய கரம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்